அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் ஜீவனை தந்தவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துல கூட ஆண்டவரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட, லெக்கை நோக்கி தொடர இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். கொர்நேலியு வீட்டுல பேதுரு பிரசங்கம் பண்ணினதன் மூலம் புறஜாதி மக்கள், அந்த இடத்துல கூடியிருந்த கொர்நேலியோட உறவினர் மற்றும் நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்துல வசனத்தை கேட்கும் போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. இப்ப புறஜாதியினர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றத எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளான சகோதரர்களும் கேள்விப்படுறாங்க. ஆனா நம்ம முந்தின அதிகாரம் 48வது வசனத்துல பேதுரு அங்கே தங்கி இருந்தாரு, சில காலம் தங்களோடு தங்கி இருக்கும்படி அவங்க வேண்டி கொண்டாங்கன்னு பார்த்தோம். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்த போது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, பேதுரு சசரியா பட்டணத்துல இருந்து இப்ப எருசலேமுக்கு வந்த பிறகு விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடைய போஜனம் பண்ணினீர் என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள் உள்ளான மாற்றம் அவங்களுக்குள்ள ஏற்படல. புறஜாதிகளுக்கும் ஆண்டவர் அவங்களுக்கும் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் அப்படின்றத அவங்களுக்கு புரிந்து கொள்ளல. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28வது வசனத்துல பவுல் சொல்றாரு, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அந்த சத்தியத்தை இவங்க அறியாதனால இவங்க வாக்குவாதம் பண்றாங்க. நீங்க போய் புறஜாதியினோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அது தீட்டா எண்ணப்பட்டது, புறஜாதியினரோட ஐக்கியப்படுறது. சமாரியா ஸ்திரீ கூட சொல்றத நம்ம வாசிக்கிறோம். பிலாத்துவோட விசாரணை நேரத்துல கூட பிரதான ஆசாரியர்கள் ஆசாரியர் பிலாத்தோட அரண்மனைக்குள்ள போகல, ஏன்னா தீட்டுப்பற்றக்கூடாது, பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, நீர் போய் அங்க போஜனம் பண்ணினீர் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாக அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, இப்ப அவங்க வாக்குவாதம் பண்ணும்போது பேதுரு தன் பக்கத்துல இருக்கிற காரியங்களை வரிசையா விவரிச்சு காட்டுறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லி விளக்கம் சொல்றாரு. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டை அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூடு வானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. தான் ஜெபம் பண்ணும்போது பார்த்த தரிசனத்தை முதல்ல பேதுரு சொல்றாரு. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும்
ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அந்த கூட்டுக்குள்ள எல்லா மிருகங்கள், பறவைகள், பிராணிகள், ஊரும் பிராணிகள் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்ததோடு மாத்திரமல்ல, அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். கண்ணுல பாக்குறாரு, காதுல ஒரு சத்தம் கேக்குது, அடித்து புசி அப்படின்ற சத்தம் கேட்டுச்சு. அதற்கு நான், ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றான். இந்த பறவைகள்ல, விலங்குகள்ல எதெல்லாம் தீட்டானது அப்படின்றத லேவியாராகமம் 11ஆம் அதிகாரம் 2-47 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது எதையும் சாப்பிடக்கூடாது. அதையே இப்ப இவர் சொல்றாரு, அதெல்லாம் அசுத்தமானது, தீட்டானது, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு காலம் என் வாய்க்குள் போனதில்லை அப்படின்றார். 2ஆம் தரம் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிட்டு, தேவன் அதெல்லாம் சுத்தமாக்கியிருக்காரு, நீ அதை தீட்டாக எண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்து கொள்ளப்பட்டது. 3 முறை அந்த சத்தத்தை கேட்டாரு. அந்த கூட வானத்துக்கு மறுபடியும் எடுத்து கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவில் இருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். கொர்நேலியோ தன்னுடைய உறவினர்ல 2 பேரையும், தனக்கு கீழே வேலை செய்த ஒரு தேவ பக்தி உள்ள போர் சேவகரையும் அனுப்பி பேதுருவை கூட்டிட்டு வர சொன்னாரு. அவங்க 3 பேரும் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இந்த தரிசனம் கண்டு முடிச்ச உடனே, அது அப்போஸ்தலர் 10:7 நம்ம வாசிக்கணும். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். அவங்க புறஜாதியினர். இப்ப பேதுருக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம், போலாமா போ வேண்டாமா. அதப்ப ஆவியானவர் தெளிவா வழி நடத்தினாரு. எதையும் சந்தேகப்படாத, நீ அவங்க கூட போ அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுகிறார். அப்போஸ்தலர் 10:19-20 இது சொல்லப்பட்டிருக்கு. சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அங்க யோப்பா பட்டணத்துல இருக்க விசுவாசிகள்ல 6 பேரு பேதுருவோடு கூட செசரியா பட்டணத்துக்கு கிளம்பி வந்தாங்க. 10:23 நம்ம அதை வாசிக்கிறோம். சிலர்னு அங்க போட்டிருக்கு, இங்க 6 பேரும் போட்டிருக்கு. அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். கொர்நேலியு வீட்டுக்குள்ள போறாங்க. அவனும் தன் வீட்டிலே ஒரு தேவ தூதன் நிற்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படி மனுஷரை அவனிடத்தில் அனுப்பு. இப்ப ஆண்டவரை தேவதூதனை நான் தரிசனத்துல, அந்த கொர்நேலியோ சொல்றார், நான் தேவதூதனை தரிசனத்துல பார்த்தேன். அவர் யோப்பா பட்டணத்துல இருக்கிற பேதுருவை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்புன்னு சொன்னாரு. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நீயும் உன் வீட்டாரும் கூடி ரட்சிப்புக்கேற்ற வார்த்தைய, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஏற்ற வார்த்தைய பேதுரு பிரசங்கிப்பாரு, அதை கேட்டுக்கோ அப்படின்னு தேவதூதன் சொன்னார். நான் பேச தொடங்கின போது, பேதுரு இந்த கொர்நேலியு வீட்டுல இருக்க மக்களுக்கு பேச தொடங்கின போது, பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். ஆதியிலே நம்மேல் இறங்கினது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அங்க 120 பேர் மேல் வீட்டு அறையில கூடியிருந்தாங்க. தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தாரு.
அந்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன்ற வாக்கு தத்தத்தை நம்பி அதை காத்திருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அந்த 120 பேரும் நம்ம மேல இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் புறஜாதியினர் மேலேயும் வந்து இறங்கினார். நம்ம யோவேல் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, புறஜாதியினருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருந்தார். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துலயும் யோவான் ஸ்தானகனை குறித்து வாசிக்கும் போது அவர் சொல்றத நம்ம கேட்கலாம். நான் உங்களுக்கு தண்ணீர்ல ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் கொடுப்பாரு அப்படின்றத எல்லா சுவிசேஷத்திலையும் நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 1:8 கூட இது சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். யோவான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, ஆனா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பாரு அப்படின்ற வார்த்தைய இவங்க நினைவு கூர்ந்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருந்தாங்க. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்கள் சகோதரர்கள் எல்லாம் புறஜாதியினரை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதை கேள்விப்பட்டு பேதுரு வந்த பிறகு அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, நீங்க விருத்த சேதனம் இல்லாத மக்களோடு சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணினாங்க. அப்ப பேதுரு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. நான் யோப்பா பட்டணத்துல ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனம் பார்த்தேன், ஒரு கூடு வானத்துல இருந்து இறங்கி வந்தது, அதுல எல்லா மிருகங்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் இருந்தது. அடித்து புசின்ற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், தீட்டும் அருவருப்பானதை அசுத்தமானதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா தேவன் சுத்தமாக்கினத நீ அசுத்தமா நினைக்காத, தீட்டாக எண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை என்கிட்ட பேசுற சத்தத்தை கேட்டேன். உடனே அந்த கூடு வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே செசரியால இருந்து 3 பேர் வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் என் கூட 6 பேரும் போனோம். ஏன் 6 பேரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, எகிப்து தேசத்திலையும் ரோமர்லயும் ஒரு சட்டம் இருந்துச்சு, எந்த ஒரு காரியத்தையும் உறுதிப்படுத்தணும்னா 7 பேர் சாட்சி சொல்லணும். இங்க 6 பேரும் பேதுருவோட சேர்த்து 7 பேர், அதைத்தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க பேதுரு சொல்றாரு, என் வீட்டுல இது கொர்நேலியுஸ் கொர்நேலி வீட்டுக்குள்ள இவங்க 7 பேரும் அந்த 3 பேரும் சேர்ந்து உள்ள போறாங்க. அப்ப தேவதூதன் கொர்நேலியுஸ் சொல்றாரு, நான் தேவதூதரை பார்த்தேன், பேதுருவை கூப்பிட்டு யோப்பா பட்டணத்துல இருக்க பேதுருவை கூப்பிட்டு ரட்சிப்புக்கேற்ற வார்த்தையை அவர் சொல்லுவாரு, அதை கேட்டு நீயும் உன் வீட்டாரும் கேட்டுக்கோங்கன்னு சொன்னதுனால உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொன்ன உடனே, பேதுருவின் இடத்துல கொர்நேலியுஸ் சொன்ன உடனே பேதுரு பேச தொடங்குறாரு. பேச தொடங்கின உடனே எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அது எப்படி அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் கூடி மேல் வீட்டறையில ஜெபம் பண்ண போது முதல்ல எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அது போலவே புறஜாதியான இவங்க மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. யோவான் யோவான் ஸ்தானகன் தண்ணீர்ல ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பார்ன்றத அவங்க நினைவு கூர்ந்தாங்க அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒன்றாய் இருக்கிறோம், வித்தியாசங்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிந்து கொண்ட நாங்கள் எல்லாரையும் நேசிக்கவும் உம்முடைய வசனத்தின்படி வாழவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்பி, ஆண்டவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் எங்க ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியில நிரப்புங்க, வழி நடத்துங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்களும் தேவனுடைய ராஜ்ய பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.